இந்த வருடத்தில் நாம் வாக்குத்தத்தமாக தேவ சமூகத்தில் நாம் பெற்று நம்பி இருக்கிற வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 26:19 என்ன சொல்லுகிறது? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனே அதை சொல்றார். அதனால சொல்றார், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அவர் இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். என்ன செய்வேன் சொல்லுங்க? உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். மோசே ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபம் பண்ணினான். நான் நினைக்கிறேன் கடந்த மாதத்தில் ஏதோ ஒரு செய்தியில் இந்த வசனத்தை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முந்தின மாதமாக இருக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 15வது 16வது வசனங்களில் மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னு சொன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. ஏன்? அடுத்த வசனத்துல சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே தெரியும்? என்ன சொல்றான்னா, உம்முடைய சமூகம் என்னோடும் இந்த ஜனத்தோடும் வருகிறது என்பதுதான் உம்முடைய கண்களில் எனக்கும் என் ஜனத்திற்கும் கிருபை கிடைத்தது என்பதற்கான அடையாளம். நீர் எங்களோடு வருவதை கொண்டுதான் நாங்கள் இதை உறுதி செய்து கொள்ளுகிறோம் சொல்லிட்டு சொல்றாரு, இது மாதிரியே பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் நானும், சொல்லுங்களேன், சேர்ந்து சொல்லுங்களேன், நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். சரி, இதுல அந்த நானும் உம்முடைய ஜனங்களும், சொல்லுங்க, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். சொல்லுங்களேன், நீங்களும் நானும். ஏன்? அந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை சொல்றாரு. தேவன் நம்மை விசேஷித்து இருக்கிறதற்கான காரணங்களில் ஒரு பிரதானமான காரணம் என்னன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு வசனத்தை வாசிங்க. 33வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா? சொல்லுங்க, அவருக்கு சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? சொத்து. நாம யாரு சொத்து? அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. உங்க முகத்துல ஒரு ஈ கூட ஆடின மாதிரி தெரியலையே. நீங்க யாரு சொத்து? அப்படியா? ஆமாவா? அவர் சொல்றாரு, அவர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார்.
இதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் பாருங்க. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ணுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன? நீ அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார். இதை எப்ப செஞ்சாரு? இதை எப்ப செஞ்சார் அப்படின்னு கேட்டா, நம்ம தாயின் வயித்துல இருக்கும்போது அல்ல, இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போதும் கூட அல்ல. வசனம் சொல்லுது உலக தோற்றத்திற்கு முன்னமே. எப்பவுமே உங்களை சூஸ் பண்ணிட்டாரு. உலகம் உருவாகிறதற்கு முன்னமே உங்களை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? தெரிந்து கொண்டார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அவங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் சொல்றாரு. வனாந்தரத்துல 40 வருஷம் நடந்துட்டாங்க. இப்போ கானானுக்குள்ள போறாங்க. போறதுக்கு முன்னால எப்பா ஒரு சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போது இவர்களை தெரிந்து கொண்ட விதத்தை குறித்து மோசே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்மெல்லாம் யாரா? சத்தமா சொல்லுங்க. நாங்க இந்த ஆளு அந்த ஆளுலாம் கிடையாது. நீங்க எந்த ஆளு? சந்தோஷமா சொல்லுங்களேன். நம்ம என்ன ஜனம்? எங்க ஜனங்க. ஆமா, உங்க ஜனம் என்ன ஜனம்? நம்ம இதெல்லாம் என்ன ஜனம்? வேற எதையும் எங்க மூட்டை கட்டிட்டு வரக்கூடாது. இது பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாராம்? இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுதந்திரமாய் சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் தான் விசேஷம். எதுக்காக உன்னை சூஸ் பண்ணார்? இப்போ நம்ம எல்லாம் சூஸ் பண்ணும்போது, இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குவேன். என் ஒய்ஃபனுடைய மாமனார் ஒரு கடை வச்சிருக்கிறார், பலசரக்கு கிடக்கார். அவர் அடிக்கடி எங்கள் வீட்டம்மாட்ட சொல்லுவார், உன் மாப்பிள்ளை மாதிரி காய்கறி அவ்வளோ பிக்கப் பண்ணி வாங்க முடியாது, அவ்வளவு நல்லா எடுக்காரு அப்படிம்பாரு. அப்படி இருந்தும் எதுவும் தப்பி தவறி வரதான் செய்யும். ஆனால் அவருக்கு அது ஒரு ஆச்சரியமா தெரியும். நம்ம இருக்கிறதுல எப்படி சிறந்ததை நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, இந்த காய்கறி பறக்கிறது மற்ற காரியங்கள்லாம் அந்த சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் சில இந்த பழங்கள் எல்லாம் அப்படி ஒரு அமுக்கி பார்த்து நம்ம சூஸ் பண்றதுல அது வதங்கிரும். பாதி கழிவு அதுல போயிடும். அவருக்கு ஏதோ அனுபவம் போல ரொம்ப சிரிக்காரு. ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ண? இருக்கிறதுல பெஸ்ட் அப்படி பார்க்கலையா? அவர் என்னன்னு பார்த்தாரா, சகல ஜனங்களிலும் நீ ரொம்ப பெரிய கூட்டம், உன்னை வச்சு நான் நிறைய சாதிச்சிடலாம் அப்படின்னு உன்னை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. நீ எப்படி இருந்த தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள்ல நீ எப்படி இருந்த? கொஞ்சமா இருந்த. எப்படி இருந்த? நீ ஜனம் திரட்சியான கூட்டம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணல. இருக்கிறதுலே ரொம்ப கொஞ்சம் நீ. ஆனாலும் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால், பார்த்தீங்களா எதுக்காக ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணாரு? என்கிட்ட ஒரு நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னை வச்சு எதுவும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணல. என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் என் மேலே அவர் அன்பு வச்சார். அன்பு வச்சு எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் பலவீனம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் மாற்றி என்னை விசேஷமாக்கும்படியாய் அவர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், அப்புறம் சொல்றாரு,
உங்க பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் அவர் என்ன செஞ்சாரு? பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். இதை நாம் அப்படி புதிய ஏற்பாட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வேத பகுதியை நான் காமிச்சு கொடுத்தா சிலர் பழைய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை நாம் என்ன செஞ்சிடலாம், காமிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து பாருங்க. சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி, அதாவது சபை மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களில் நிறைய ஞானிகள் இல்லை. உங்களில் யார் இல்லை? ஞானிகள் அநேகர் இல்லை அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன்னா உங்களுக்கு கோபம் வருமா? வராதா? வரும். இந்த இடத்துல சொல்லக்கூடியது தத்துவ ஞானிகளை சொல்றார். கிரேக்க கலாச்சாரத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ், அவங்கள சொல்றாரு நிறைய பிலாசபர்ஸுங்க என்ன செய்யலை, இல்லை. அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை தான் சொல்ல வந்தேன். ஞானிகள் அநேகர்கள் நீ எல்லாம் முட்டா பேரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு அவர் சொல்ல வரல. படித்து தேர்ந்தவர்கள், கற்று தேர்ந்த தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இல்லை. அப்புறம் ஆமா, ரொம்ப பலசாலிகள் சொல்றதுக்கு நிறைய பேர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. பெரிய பெரிய மிராசுதாரர்களா, ஜமீன்தாரர்களா, அப்படிலாம் நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நடிகர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க. ஆண்டவர் அவ்வளவு வீக்கான ஆள் கிடையாது. அந்த நடிகரை வச்சு அவர் காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் ஸ்நானன் நீ கூப்பிடலன்னா கல்லு கூப்பிடும். என்னது, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா கழுதையை வச்சு கூட பேசிட்டு போவாரு. அவருக்கு படங்காட்டுற ஆட்கள்லாம் வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நடிகர்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன உடனே இந்த பாஸ்டர்மாரெல்லாம் போயிடுவாங்க. போய் கடைசியில் அந்த ஆளு ஒரு சர்ச்சுக்கும் போக மாட்டாரு. இல்லைன்னா மைக்கு தூக்கிட்டு ஊர் ஊரா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கேயாவது போய் சாமியை கும்பிட்டுட்டு இருப்பான். ஆண்டவருக்கு இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தில் பெரியவர்கள் ரட்சிக்கப்பட்டா மற்ற எல்லாம் அவங்க கூட சேர்ந்து வந்துடுவாங்க, அப்படிலாம் கணக்கு கிடையாது. அவருக்கு யாரை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அது நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் மனிதனுக்கு முன்பதாக மேன்மையாய் கருதப்படுகிறது தேவனுக்கு முன்னால அருவருப்பா இருக்கு. மனுஷன் மேன்மையா சொல்றதெல்லாம் அருவருப்பு, அது மேன்மை கிடையாது. சரி, நம்ம காரியத்துக்கு வந்துருவோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானது சூஸ் பண்ணாராம். பலம் உள்ளதை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை சூஸ் பண்ணாரு. யோசித்து பாருங்களேன், நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன், சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னா எங்க வீட்டை மாட்ட கொடுத்தா என்ன சொல்லுவா, என்னப்பா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும். நான் சொல்றேன், இல்ல இல்ல சூத்தக்காய் தான் நல்லது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கடையில் கிறிஸ்மஸ் நேரத்தில் அந்த சீரக சம்பா அரிசி வாங்க போயிருந்தேன். அங்கே 2-3 வியாபாரிகள் இருந்தாங்க. நான் இது பழைய அரிசி தானான்னு கேட்டுவிட்டேன். அதுக்கு அவர் நிறைய கதை சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இவரை சொல்கிறாரு, இவங்க நிறைய சமையலுக்கெல்லாம் போகிற ஆட்கள் அப்படிங்க. அப்படியா?
இவர் சொல்றாரு, நான் அந்த அரிசியில வண்டு இருந்துச்சுன்னா தான் அந்த அரிசியை தான் நான் விரும்பி வாங்குவேன். ஏன்? வண்டு சாப்பிடுறது நல்ல அரிசியை தான் சாப்பிடுமா. இந்த ரகசியம் எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. வண்டு சத்தா சேகரிச்சு என்ன செஞ்சிருக்கு, சாப்பிட்டு வச்சிருக்கு. ஞானிகளை அவர் என்ன செய்யறாராம், வெக்கப்படுத்துறாரு. அதுக்காக பைத்தியத்தை சூஸ் பண்றாராம். பலமுள்ளதை வெக்கப்படுத்துறதுக்காக உலகத்துல ரொம்ப பலவீனமானவைகளை அவர் என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டார். உள்ளதை அவமாக்கும்படி உலகம் எதை இழிவுன்னு சொல்லுதோ, உலகம் எதை அற்போன்னு சொல்லுதோ, உலகம் எதை இல்லைன்னு சொல்லுதோ, யூ குட் ஃபார் நத்திங், வேஸ்ட் அப்படின்னு சொல்லுதோ, அவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நல்ல கையை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு இதை அவர் செய்யறாரு? அதுக்கு காரணம் என்னன்னா, மாம்சமான எவனும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சமான எந்த மனுஷனும் எந்த மனுஷியும், யாரு அது மனுஷனானாலும் சரி மிருகமானாலும் சொல்லிடாதீங்க, மனுஷியானாலும் சரி, தேவனுக்கு முன்னால பெருமை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. அதுக்காக அப்படி செய்தார். அப்போ அவர் என்னை தெரிந்தெடுத்ததில் என்னில் மேன்மை கண்டு அவர் என்னை தெரிந்தெடுக்கவில்லை. என்னில் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த என்னாகமத்தில் உள்ள அந்த வசனம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த என்னாகமத்தில் ஒரு பிரச்சனை, என்னாகமம் 15, 16, 17 அந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை. ஒரு கூட்டம் லேவியர் கூட்டம் சொல்கிறாங்க, கடவுள் உங்க மூலமாக தான் பேசுவாரா? ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்கயா, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த ஆட்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கிறீங்க, தப்பு தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வராங்க. வந்தால் அங்கே பெரிய பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு சம்பவம்லாம் தெரியும், நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. அடுத்த அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 17:5 சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒவ்வொரு பிரபு இருக்கிறான்ல, ஒவ்வொரு பிரபுவனுடைய கோலை நீ எடுத்துட்டு வா. கோல் அப்படிங்கிறது ஒரு தடி. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிறதற்கு பயன்படுத்தின வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. வாக்கிங் ஸ்டிக்னா அந்த மற்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த மலைகளில் அங்கெல்லாம் போகிறவங்க அன்றைக்கு ரோடெலாம் கிடையாது. அப்போ மலையேறி போகணும், பள்ளமான இடத்துக்கு போகணும், எல்லாம் அங்கங்கே போகணுன்னு சொன்னால் அவங்க கரங்களில் என்ன இருக்கும்? கோல் இருக்கும், தடி இருக்கும். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆள் தடியை கொண்டு வா. இந்த தடியை கொண்டு வந்து எங்கே வைக்கணும்? சாட்சி சன்னிதானத்தில் வைக்கணும். சாட்சி சன்னிதானம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கணும். 12 கோல்களை வைக்கணும். இப்போ லேவி கோத்திரத்துக்கு உள்ளதில் ஆரோனுடைய கோலை கொண்டு வந்து வைக்கணும். இப்போ 5வது வசனம் சொல்றாரு, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அது எப்படிங்க நடக்கும்? நம்ம குச்சி வச்சிருக்கிறது, இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ஆளுக்கு 4 25 பைசா. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஆளுக்கு 4 போட்டு பெரம்பு வாங்கணும். எதுக்கு? எங்களை அடிக்க. வாத்தியாரு எங்களை அடிக்க. இந்த சொந்த காசுல சோனியங்காங்க பாருங்க,
அவர் அடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? காசு கொடுத்து பெரம்பு வாங்கி கொடுக்கணும். அதுவும் நல்லா பார்த்து வாங்கணும். நல்ல மூங்கில் குச்சி, நல்ல குச்சியா, சைடெல்லாம் அந்த பாம்புக்கு வந்திருக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு பெரம்பை நம்ம எங்கேயாவது வச்சா முளைக்குமா? ஒரு கோலை, ஒரு தடியை உபயோகத்திற்காக அவங்க எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை நல்லா காஞ்ச கம்பாக இருக்கணும். அதை நல்லா தீயில வாட்டி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் மண்ணிலையே புதைச்சி வச்சாலும் அது என்ன செய்யாது? கரையான் வேணா அரிக்கும். இப்போ எங்களுக்கு சுற்றி கரையான் நிறையா இருக்குது. அது பாட்டுக்கு என்ன செஞ்சிடும்? அது என்ன மரமாக இருந்தாலும் சில நேரம் பாருங்க, பாத்ரூம்குள்ளே கரையான் வந்துருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு என்ன செய்ய மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க, வந்துடுது, அரிச்சிரும். ஆனா காஞ்சி போய் கைக்கு உபயோகப்படுத்துற கம்பு அதுல துளிர் விடுமா? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இப்ப என்ன நடக்குன்னா, 8வது வசனம் சொல்லியிருக்கு, மறுநாள், அதாவது முந்தின நாள் ராத்திரி வச்சிருக்கிறாங்க, மறுநாள் காலையில போய் பார்த்தா ஒவ்வொருத்தர் 12 கம்பையும் வெளியே எடுத்துட்டு வரான். இந்த ஆரோனுடைய பேர் எழுதி வச்ச அந்த கம்பு குச்சி அது என்ன செஞ்சான்? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும்னு மட்டும்தான் சொன்னார். இந்த பயலோ நம்பணுங்கக்காக அது என்ன செஞ்சிருக்கு? துளிர் மட்டும் விட வைக்கல, பூ பூக்குது, அப்புறம் காய் காய்ச்சி பழமே உண்டாயிருச்சு. இதெல்லாம் எப்ப நடக்கு? ஓவர் நைட்ல நடக்கு. நடக்குமா? நம்ம ஆளு நடக்கும் அப்படிங்க ஸ்ட்ராங்கா சொல்ற, நடக்கும். கர்த்தர் நினைச்சா நடக்கும். உனக்கு அவர் உன்னை தெரிஞ்சு கொண்டு உனக்காக சில காரியங்களை செய்யணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, அவருக்கு ஒரு 48 மணி நேரமோ இல்லை 40 வருடங்களோ தேவையில்லை, ஒரு செகண்ட்ல அவர் செஞ்சு முடிச்சிருவார். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இதுல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, இதை சிந்திச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த மோசே மலைக்கு போன அந்த இது ஞாபகம். மலையில ஆண்டவர் மோசைட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? இப்பா, நீ இந்த ஆசரிப்பு கூடாரெல்லாம் இப்படிலாம் செய்யணும். சரி, செஞ்சிடலாம். அப்புறம் சொல்றாரு, இந்த ஆரோன் இருக்கான் பாரு, ஆரோன் யாரு? அண்ணே, தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிம்பாங்க. இவர் நான் யாராவது என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன்னாரு. சரி, உன் அண்ணனை கூட்டு போ அப்படின்னு அனுப்பிட்டாரு. இப்ப கூட்டுட்டு வந்த அண்ணன் இந்த கூடவே இருந்து குழி பறிச்ச கதையில அண்ணன் கீழே இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சிலை செஞ்சிட்டு இருக்காரு, கண்ணுக்குட்டி சிலை. தம்பி கேட்கும் போது சொல்றாரு, அண்ணே நான் ஒண்ணுமே செய்யல, அந்த ஆட்கள் என்னை மிரட்டினாங்க, எல்லார்ட்டையும் நகை நட்ட கேட்டேன், அதை கொண்டு போய் தீயில போட்டேன், அது அப்படியே கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. என்னமோ ஒரு இந்த வெடிச்சு செதற ஒரு தியரி சொல்றாங்க பாருங்க. என்ன தியரி? பிக் பேங்கா? ஆமா, பிக் பேங் தியரி. அப்படின்னா என்னது? அதாவது எல்லாம் அப்படி வெடிச்சுச்சான். வெடிச்சது அண்ட சராசரங்கள்லாம் உண்டாயிருச்சான். நம்ம ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு வெடி போடுதாங்க. எல்லாம் புகையா கரியா தான் போகுது. ஒண்ணுமே வாட்சா, செயினா, கம்மலா, மோதிரமா, இல்ல ஒரு அழகான நகரமா வரவே மாட்டுக்கு.
நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏதாவது ஒன்று வந்துருமான்னு பார்க்க, வரமாட்டுக்கு, அது வராது. சரி இருக்கட்டும். மேலே 40 நாள் ராத்திரியும் பகலும் அன்னம் தின்னாம, தண்ணி நீளு குடிக்காம அவன் மேல காத்து கிடக்கான். கீழே நம்ம ஆளு விலங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மேல நம்ம ஆளுக்கு ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் நீ செய். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இது ஆண்டவர் ஆரோனுக்கு நீ இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கும்போ மோச இடத்துல ஆரோன் கீழே வேற வேலை பார்த்துட்டு இருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் எவ்வளவா மன்னிக்கிறவர் தெரியுமா? கீழே அந்த பையன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சே அவனை அழகு பார்க்கறதுக்கான வேலையை மேலே செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் தான் என் ஆண்டவர். அவர் உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். நீ பண்ணக்கூடிய அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் தெரிஞ்சும் உன்னை அவர் நேசிக்கிறார். ஏன்னா உன்னை அவர் கைவிட விரும்பலை. இந்த பிள்ளை என்கிட்ட திரும்பி வந்துடும். இவனுடைய மைனஸை நான் பார்த்து அப்படியே அவனை நான் உதறல. அவன் எந்த இடத்துல மைனஸா இருக்கானோ அதே இடத்துல அவனை தட்டி கொடுத்து அவனை மாற்றி அவனை பிளஸுக்கு கொண்டு வர்றதுதான் நம்ம ஆண்டவருடைய செயல். யோசித்து பாருங்களேன், அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை இவன் கீழே செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் கனவுலையும் நினைக்காத உயரத்துக்கு அவனை எட்ட செய்யும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு மலையில திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்றேன், நீ அவருக்கு பிடிக்காத உனக்கு பிடிச்சு நீ செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கான உன்னதமான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்காக அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரமா 1-2 வருஷம். இந்த தெரிந்து கொள்ளப்படுதலுடைய விசேஷம் என்ன, ஆண்டவர் சித்தமான இந்த பகுதியில் நம்ம முடிச்சு மிச்சம் உள்ளது நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பதாக, அதாவது பிதாவுக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். நாம எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தர்களாக, குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது, உன்னை எனக்கு தெரியாதாடா அப்படி பார்க்கல. இது என் ரத்தத்தினால கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளை. நிறைய நேரம் நம்ம தான் சொல்லுவோம், தெரியும் உன்னை பத்தி, அடங்கு அப்படின்னு நம்ம பேசிடுவோம். ஆனா அவரு நம்மளை எப்படி செய்யறாரு? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு எப்ப நம்மளை தெரிந்து கொண்டாராம்? எல்லாரும் சொல்லுங்க. உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் விசேஷம். அவர் உன்னை சிறந்திருக்க பண்ணுகிறதற்கான விசேஷம் என்னன்னு சொன்னா, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி அவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். எப்போ சூஸ் பண்ணாரு? இன்னைக்கு நேத்து கிடையாது. உலகம் உண்டாகிறதற்கு முன்னாலே அவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. பிரியமானவருக்குள். பிரியமானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய
தேவனுடைய தயவுள்ள சித்த, இது அவர் விரும்பி செஞ்சிருக்கிறார் பாருங்க. உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பதாக அவர் தெரிந்து கொண்டது வேண்டா வெறுப்புல இல்லை. ஐயோ இந்த உலகெல்லாம் சீரழியுது, நமக்கு கொஞ்சமாவது ஆட்கள் இருக்கணுமே. சிலர் சொல்லுவாங்க, இங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஆண்டவர் வருகை லேட் ஆச்சுன்னா அவருக்கு நிறைய ஆட்கள் தேராது. எப்படி? அவருக்கு கொஞ்சம் நஞ்சம் ஆட்கள் வேணும்னா முந்தி வந்தாருன்னா எதுவும் நட்டு நசுக்குமா கிடக்க 4-5 பிறக்கிட்டு போகலாம். இல்லைன்னா அவருக்கு இதுவும் தேராது. அவர் உங்களை சூஸ் பண்ணும்போது அப்படி சூஸ் பண்ணலையா? வசனம் சொல்லுது அவருடைய தயவுள்ள சித்தம். அந்த சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டவன். நான் யாரு? தத்தெடுக்கப்பட்டவன். அவர் என்னன்னு தத்தெடுத்தாரு? அவருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக அவர் என்ன செஞ்சாரா? அவருக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி அவர் நம்மளை என்ன செஞ்சாராம்? முன்குறித்தாராம். 7வது வசனம் சொல்லுது இது நடக்கிறது. இது எப்படி நடக்கு அப்படின்னு கேட்டா, அதற்கான என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் சொல்லட்டுமா? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனைவரும் தேவனால் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் யார் வீட்டில் இருக்கேன்? தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன். நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. இவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் அதை சொல்லும்போது சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில் கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க. நமக்கு தெரியும் அவர் வெளிப்படும் பொழுது நம்ம அவரை போல இருப்போம். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தமாக்கி கொள்ளுகிறான். இதே அதிகாரத்தில் இன்னும் 2 வசனத்தை கூட நம்ம 2-3 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி. நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் வருது பாருங்க, கீர்த்தி, மகிமை, புகழ்ச்சி. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் உள்வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையா கொஞ்சம் பாருங்களேன். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. ஆலோசனைன்னா என்னது? யோசிச்சு முடிவு எடுக்கிறது. நமக்கு சில யோசனைகள் இருக்கு. அதாவது நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அப்போ ஊருக்கு நம்ம எப்படி போகிறது? எப்படி போகிறது? எங்கே போகிறோம்? போகிற இடத்துக்கு நம்ம என்ன வாங்கிட்டு போகணும்? போய் என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஆலோசனை பண்ணுறோம். போய் பிளான்லாம் கொலாப்ஸ் ஆகும், அது வேற விஷயம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம்.
அப்ப நாம யோசிச்சு நாம திட்டமிடுகிற சில நேரத்தில் நான் ரொம்ப கோவப்படுவேன். கோவப்பட்டா எங்க வீட்டம்மா எதுக்கு இந்த ஆள் இப்படி கோவப்படுதாரு, நான் என்ன நினைச்சேப்பேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சிருப்பேன். நான் சொல்லியும் அவங்க என்ன செய்ய மாட்டுக்காங்கன்னு கோவம் வரும் எனக்கு. அப்புறம் அவ கேட்பா, ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் நீங்க செய்யலை, என்னைக்கியா நீர் சொன்னீரு, சொல்லணும்னு உங்க மனசுல நினைச்சிருப்பீரு, என்கிட்ட சொல்லல. ஓ அப்படியா, நான் சொல்லாம தான் சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்கேனா? சில நேரம் நமக்கு ஆலோசனை இருக்கு, ஆனா நம்ம ஆலோசனை ரொம்ப வீக், அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, வசனம் சொல்லுது அவருடைய ஆலோசனை நிற்கும். அவர் ஆலோசனை கர்த்தா. நம்ம ஆண்டவருக்கு பேர் என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு நிறைய யோசனை இருக்கு. இப்ப நான் கேட்கேன், அவருக்கு உங்களை பத்தி எது யோசனை இருக்கா? இருக்கும் அப்படிங்கீங்களா, இருக்குங்கீங்களா? இருக்கும் இருக்கும். நான் சொல்றேன், நீங்க இதை நம்பணும். எதை நம்பணும்னா, அவர் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். நான் என்ன சொல்லணும்னா, என் வாழ்க்கையில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு யோசனை இருக்கு. அந்த யோசனைப்படி அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்க மனசை நிரப்ப விடுங்க, இது உங்க உள்ளத்தை நிரப்ப விடுங்க. இதை நீங்க யோசிங்க, இதை நீங்க வீட்டில் போய் இதை சிந்திங்க, இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் யோசனை எதுவுமே தப்பாது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். சொன்னீங்க, யாருக்குள்ள இருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா என்ன குறிச்சு அவர் விருப்பமான சித்தத்தை வச்சிருக்கிறாரு, ஆலோசனை வச்சிருக்கிறாரு. அந்த ஆலோசனை படி அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தப்பா போயிருமோ, இது வேற மாதிரி ஆயிருமோ, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காம போயிருமோ, ஐயோ என்ன ஆக போதோ ஏதாக போதோ. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் பரிதவிக்கிறீங்க? ஏன் நடுங்குறீங்க? ஏன் பதற்றம் வருது? வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய ஆலோசனை நிறைவேற்று. யோபு அதான் சொன்னான், நிறைய பேசினான், நான் தப்பே பண்ணல, என்னை போட்டு ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறார். இப்ப சொல்றாங்க பாருங்க, வச்சு செஞ்சிருவாங்க அங்க பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன வச்சு செய்யறாரு. ஆனா ஆண்டவர் பேசினா கடைசியில் சொல்றான், ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிற எதுவும் தடைபடாது என்பதை. ஆண்டவரே, நான் ஏதோ சில 1-2 வார்த்தைகளை எனக்கு தெரிஞ்சதா அலப்பிட்டேன், உழப்பி தள்ளிட்டேன். அதனால இப்ப என்ன செய்யறேன், என் கையை எடுத்து 2 கையும் எடுத்து இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். சரி, நம்ம காரியத்துக்கு போயிடுவோம். அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம தேவனுடைய சுதந்திரம் ஆகும்படி அவரால் இதுதாங்க விசேஷம். இதை விட பெரிய விசேஷம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்லி பாருங்களேன், நான் யார் சொத்து? கர்த்தருடைய சொத்து. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய நிறைவு. அது உங்க உள்ளத்தை நிரப்புகிறதற்கு நீங்க இடம் கொடுங்க. அப்புறம் சொல்றாரு,
அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் அதை பார்த்தோம். 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்களும், அவர் சொல்றாரு, நாங்கள் மட்டும் இல்லை, சபையாரை பார்த்து சொல்ற, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு, வசனத்தை நீங்க கேட்டீங்க, சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்க, கேட்டு எப்போ விசுவாசிகள் ஆனீர்களோ, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவர் உங்களை சொத்தாக தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்ட உங்களுக்கு தம்முடைய முத்திரையை வச்சிருக்கிறார். You are not only chosen, you are not only his possession, you are sealed by the Holy Spirit. நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் அவருக்கு சொந்தமான சொத்து என்பது மாத்திரமல்ல, இந்த சொத்தை பத்திரப்படுத்தும்படியாக ஆவியானவருடைய முத்திரையை உங்க மேல வச்சிருக்கிறார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்றாரு, அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம யாரு? அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய், வேற வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா கேரண்டி. யாரு? பிரீத்தி வாங்குங்க, நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம். எவ்வளோ நாளைக்கு கேரண்டி நமக்கு தெரியாது. ரிப்பேர் ஆச்சுன்னா கேரண்டின்னு சொல்ற வந்து ரிப்பேர் பார்க்க மாட்டா, யாரையாவது அனுப்பி விடுவாங்க. நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா இது இத்தனை வருஷம் வாரண்டின்னு சொல்லுவாங்க, அத்தனை வருஷம் ஓடிரும், மறுநாளில் என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ என்ன செய்யறது? அவ்வளோதான், தூக்கி போட்டுட்டு வேற யாரையாவது வாங்க வேண்டிதான். பிரீத்தி விட்டுட்டு சௌபாகியாவோ வேற ஏதோ ஒன்று வாங்கி மாட்டிக்கிட வேண்டிதான். உண்மையா இந்த உலகத்துல மனுஷன் கேரண்டி கொடுக்கறதெல்லாம் என்னவா இருக்காது? கேரண்டியா இருக்காது. நான் சொல்றேன், உங்க மேல உங்களுக்கு நித்திய மீட்பு இருக்கிறதற்கான கேரண்டிய ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க நம்பிக்கையா இருங்க. இந்த வருஷம் முழுசும் இந்த நம்பிக்கையில நீங்க தொடருங்க. நான் கர்த்தருடையவன், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என் மேல முத்திரை வச்சிருக்கிறாரு, அவர் என் மேல தம்முடைய கேரண்டியை வச்சிருக்கிறாரு, அதனால நான் சிறந்திருப்பேன். இந்த வருடம் கர்த்தர் என்னை சிறந்திருக்க செய்வார். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர், ரட்சித்தீர், ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், ஆவியானவரால் முத்திரை இட்டு அந்த ஆவியின் அச்சாரத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கான மீட்பின் நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உமக்கு சொந்தமான ஜனம் என்பதை விட பெரிய சலாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சீரை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த சீரை ஆண்டவரை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் இந்த சீருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு முன்னேறி செல்ல இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.